டிங்கி அர்ஜென்டா ஒரு டீ போடு, ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஏய்யா வியாதியஸ்தர் உள்ள வரக்கூடாதுன்னு போடு போட்டுக்கல. உள்ளதானே வரக்கூடாதுன்னு போட்டுருக்கு. வெளியே உட்கார்ந்துருக்கா பார்ட்னர். அவர் சொல்ற நியாயம் தான். டீ போடு. போடு. நீ என்ன வக்கலத்தா உண்டோம். வியாதியஸ்தனா அவன் என்னை விட பெரிய வியாதியஸ்தனா இருப்பான் போது. ஏண்டா வீரபத்ரா, நம்ம ஊருக்கு புது வாத்தியார் வந்திருக்காராம. ஆமா ஆமா, இந்த பழைய வாத்தியார் பழனிசாமி பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் இந்த புது வாத்தியார் வரலைனாலும் சரிபட்டு வராதியா. அவனெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பணும்யா. தண்ணி இல்லாத காடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்களே. தெரிஞ்சுக்கிட்டு பேசு. தண்ணி இருக்கிற காட்டுல நீ இருந்து என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டல? ஏய், ஒரு பெஞ்சும் பேப்பரும் இருந்தா உட்கார்ந்து புரணி பேசிடுறீங்க. இந்த பாருங்க, என்ன பத்தி எவனாவது இந்த ஊருக்குள்ள தப்பு தண்டா பேசுறதா நான் கேள்விப்பட்ட உங்க வீட்டு பிள்ளைங்க ஒண்ணு கூட பாஸ் ஆகாது. நம்ம பையன் 4ஆம் கிளாஸ்ல உங்ககிட்ட 3 வருஷமா இருக்கான். அவனை பார்த்து ஏதாவது மேல தள்ளி விட கூடாதா? தள்ளலாமே. அவனை படுக்க வச்சு பெரிய கல்லா தான் தள்ளி விடணும். யோ, என்னைய புரியாம பேசுற? உன் பையனு நானு அப்படி ஒரு இன்டிமெண்டா பழகிட்டோம். பாசம். என்னை விட்டு அவனும் பிரிய மாட்டேங்கிறான், அவனை விட்டு நானும் பிரிய முடியல. அதுக்கு வேற வழியே கிடையாதா? வழி இருக்கு. அவனை அதே கிளாஸ்ல விட்டுட்டு நான் வேற கிளாஸுக்கு போகணும். அவன் போவாட்டி பரவாயில்ல, நீங்க இங்கேயே இருங்க. ஒரு டீ கொடுங்க சார். வாங்க வாங்க வாங்க. நீங்க தான் இந்த ஊருக்கு வந்த புது வாத்தியாரா? ஆமா. இருங்க, ஸ்பெஷலா ஒரு டீ போட்டு கொண்டு வரேன். போடு. பேண்ட் போட்டா ஸ்பெஷல் டீயா? நீங்க தான் புது வாத்தியாரா? ஆமாங்க. நான் கூட வாத்தியார் தான். வணக்கங்க. டேய், டீ குடுறா. இதான் ஜீன்ஸ் பேண்டா? ஆமா. எத்தனை வச்சிருக்கீங்க? ஒண்ணுதான். ஏன் கேக்குறீங்க? 2 இருந்தா நான் ஒண்ணு வாங்கிக்கலான்னு தான். இதான் வாயில் வேஸ்டியா? எத்தனை வச்சிருக்கீங்க? ஒண்ணுதான். ஏன் கேக்குறீங்க? 2 இருந்தா நான் ஒண்ணு வாங்கிக்கலாம் தான். இவனும் வாத்தியார் தானே. டேய், சீக்கிரம் போடுறா. குடிச்சு பாருங்க, பிசு பிசுன்னு ஒட்டும். அது என்ன டீயா கோந்தாடா? இல்லண்ணே, ஸ்பெஷலா போட்டிருக்கேன். அப்படியே எனக்கு ஒண்ணு பிசு பிசு போட்டுக்கோடா. இந்தாங்க. குடுக்காதீங்க, அவருக்கு எப்படி போடணும்னு எனக்கு தெரியும். அசிப்போ போடா. குடிங்க சார். வேணாம், எனக்கு இதை விட நல்லா வரும். ஏய், என் முன்னால வந்து நில்லு. இங்க இருந்து பார்த்தா உன் மூஞ்சி தெரியுது. இது டீயாடா? புது வாத்தியாருக்கு புது தூள்ல டீ, பழைய வாத்தியாருக்கு கீழே கிடந்த தூள்ல டீ. ஏய், உன் தம்பி என் ஸ்கூல்ல தானே படிக்கிறான்? ஆமாங்க. அவன் இந்த வருஷம் ஃபெயில். என்னங்க? ஒரு சின்ன டீ தூள் விஷயத்துல உன் தம்பி வாழ்க்கையவே பால் பண்ணிட்டியடா பாவி. என்னங்க? ஃபெயில் தான்டா. சப்பா, காதை அடைக்குது. உட்காருங்கடா. எல்லாரும் வந்திருக்கீங்களா? அப்ப எல்லாரும் ஆஜர் தான். உரியோர் 50, உள்ளோர் 51. யாரா ஒருத்தன் எக்ஸ்ட்ரா?
ஏய் படங்க படங்க யாரா நீ? வெளியில மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். வெயிலு அதிகமா இருந்துச்சு. நிழலுக்காக சத்த நேரம் வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆ? வெயிலுக்கு ஒதுங்குற இடமாடா அது? உன் பேர் என்ன? வேல்முருகன். வேல்முருகா, நீ இங்க உட்காராத, பழனி மலை மேல போய் உட்காரு. போ, கம்ப கொடுத்துட்டு போ. இன்னைக்கு என்ன பாடம் நடத்தலாம்? யாரா இந்தின்னுது? எனக்கு தெரியாதெல்லாம் கேக்குறீங்க, நடத்த மாட்டேன். இன்னைக்கு தமிழ் தான். தி இந்தியன் கம்யூனிட்டி. சார் அது இங்கிலீஷ். எனக்கு தெரியுண்டா கம்யூனிட்டி. உட்கார்றா, அத நாங்க தமிழாக்க பண்ணுவோம். டிங்கு, கெட்டி பால்ல ஒரு டீ போடுறா. தங்கமணி என்ன, தாங்களுக்கு டீ கொடுக்க கூடாதுன்னு உங்க மாமா உத்தரவிட்டு விட்டார். அதனால காசை கொடுத்துட்டு குடிக்கவும். அப்படியா சொன்னாரு? அப்படித்தான் சொன்னாரு. அவர் சொல்றது வாஸ்தவம் தானே. எத்தனை நாளைக்கு மாமா வீட்டுல ஓசி ஒரு சாப்பிட முடியும்? இருக்கிற காசை வச்சு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறோம். இப்ப எங்களை எடுத்துக்கங்க, 30 காசை முதலா வச்சு 30,000 ரூபாய்க்கு அதிபதியா இருக்கும். எப்படிடா? ஆளுக்கு 15 காசு போட்டு ஒரு முட்டை வாங்கணும். அந்த முட்டைய குஞ்சு ஆக்கணும், குஞ்ச கோழி ஆக்கணும், கோழிய பண்ணை ஆக்கணும். பண்ணையில இருந்து வந்த காசை டீ கடை வச்சோம், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும். இந்த ஊர்ல எங்களை ஆட்சிக்கு ஆளே இல்ல. நீங்க என்னடா டீ குடிக்கிறதுக்கு உங்க மாமாட்ட கேக்குறீங்க? டிங்கு 2 கிளாஸ் கொடு. இதுக்கெல்லாம் இங்க கிளாஸ் இல்ல, நாட் அலவுட். டேய் சும்மா இருடா, அவர் நாட்டாமைக்கு வேண்டப்பட்டவரு. வேணா உன் பங்கள ஒரு கிளாஸ் கொடு. நீ உதவட போற. என்ன தங்கமணி? ஒண்ணுமில்ல மூக்கையா. ஆமா, விடிஞ்சா ஆத்தங்கர குளத்தங்கரன்னு சுத்திக்கிட்டு இருப்ப, இன்னைக்கு காலங்காத்துல இந்த பக்கம் வந்துட்ட? அது ஒண்ணுமில்ல, இன்னைக்கு ஏதோ கோயில்ல விசேஷம்னு எல்லா குட்டிகளும் காலைல 5 மணிக்கே குளிச்சுட்டு போயிட்டாளுங்க. வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். அதான் புல் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ? ஆமா. தங்கமணி, உங்க மாமா வர்றாரு. என்ன மாமா? மாமான்னு சொல்லாத, உன்னை என் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. 3 வேளையும் சோத்த தின்னுட்டு சும்மா இருக்காம ஊர்ல போற வரவெல்லாம் கண்டபடி போட்டு அடிச்சிருக்கியே. நேத்திக்கு வந்த அந்த வாத்தியார், அவனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கியே. அவனுக்கு ஒத்தரம் கொடுத்து முடியலையேடா. இவ்வளவு தவிடு செலவாயிருக்கு. அந்த தவிட்ட மாட்டுக்கு போட்டாலும் பாலாவது கொடுத்துருக்கும். அவன் அப்படி என்னடா சொல்லிட்டான்? மெட்ராஸ்னு சொல்லியிருக்கான். என்னடா என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஐயோ, எனக்கே இந்த கதியா? ஏய், உங்க அக்கா வாழ்க்கைய நினைச்சு பாருடா. ஐயோ, இந்திய நாட்டின் பிரதமர் யார்? தெரியாது சார். ராஜீவ் காந்தி எந்த நாட்டின் பிரதமர்? அதுவும் தெரியாது சார். காந்தியை கொன்றது யார்? எங்க அப்பா சார். யாரா? கோட்சே மகனானி? இல்ல சார், கடலை காந்தியை கொண்டது எங்க அப்பா தான் சொன்னேன். அடிச்சு உட்காரு. கொலகார பைப்புல ஸ்கூலுக்கு வந்துட்டு ஏன் மூளை கெடுத்துருங்கடா. சார் இது தெரியாம போட்டுச்சுடா. பாவண்டா அந்த மெட்ராஸ் வாத்தியார், அவரை போட்டு தங்கமணி அடிச்சிருக்காரு. இவரை ஒரு நாளைக்கு மெட்ராஸ்னு சொல்ல வச்சு அடி வாங்க வைக்கணும். ஆமாண்டா, அடிக்கிற அடியில டாப் கிளியணும்டா. என்னடா இங்க தமாசு? சிரிச்சவன் யாரு? வாங்கடா. சார், இவன் உங்களை மெட்ராஸ் சொல்ல வச்சு தங்கமணிக்கு அடி வாங்கி கொடுக்கணும்னு சொல்றான் சார். அப்படியே சொன்னா? ஆமா சார். வாடா, கை நட்றா. நட்றா. எங்கடி விளையாடுற நீ? சார், நான் முன்கோபக்காரன், இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. வாத்தியாரை ஏத்து பேசுறியா? அடிச்சு சிரிக்காதீங்க. பிடிங்க, அவனை யாரு வேணாலும் பிடிக்கலாம். புடிங்க, புடிங்க அவனை, புடிங்க. ஏய் நில்றா, நில்றா. ஏய் குடிசுக்குள்ள எல்லாம் போகாத. ஆமா. ஏய், நீ சரியான ஆம்பளை என்ன ஒண்டி கொண்டி நில்றா பார்க்கலாம். டேய் வேணாம், இது நல்லா இல்ல, தப்பு. அடிங்கோப்ப மகனே. டேய் மூஞ்சி அடிச்சாத. என்ன கொலகாரன் ஆக்கிடாதீங்க. டேய் இருடா, என்னடா அது அநியாயமா இருக்கு. அரவிந்த், நீ என்ன அடிச்சத பத்தி நான் வருத்தப்படல. இத வெளியில யாருகிட்ட சொல்லிடாதங்கிறதுக்காக தான் நான் விரட்டிட்டு வந்தேன். அப்படியா? அடிச்சி என்ன பழனிசாமி, என்ன பள்ளிக்கூடத்துக்கு போகாம பயலோட விளையாண்டுட்டு இருக்கியா?
வாங்க சார், நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. நான் ஒழுங்கா பாடம் நடத்திட்டு தான் இருந்தேன். இந்த பொடி பைப்புள்ள மெட்ராஸ்னு சொல்லி உங்ககிட்ட அடிக்கக்குள்ள ஓடி போயிடும். டிங்கு என்ன பூங்குடி? ஒரு டீ போட்டு கொடு. ஓ, இந்தா பூங்குடி. என்ன ஒரு டீ தானே கேட்ட, சொம்பு நிறைய கொடுத்துருக்க. உனக்கு செம்பு நிறைய போடணும்னு ஆசை. என் பார்ட்னர் சொல்லாத, ஒரு டீக்கு மட்டும் காசு கொடு. கொடுக்குறியா? இங்க ஒரு டீ காசு எடுத்துக்க. இந்தா என்ன 4.60 தர? நான் 1 ரூபாய் தானே கொடுத்தேன். 4.60 வச்சுக்க. பார்ட்னர்ட்ட சொல்லாத. வச்சு வேணுமா? வச்சுக்க வச்சுக்க. சீக்கிரம் போ 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 போ. டேய், பொட்டச்சிங்களுக்கு ஆம்பளைங்க எந்த வகையிலும் சளைச்சவங்க இல்லைங்கறத நிரூபிச்சு காட்டுங்க. உங்களை நம்பித்தான் நான் இந்த போட்டியில இறங்கி இருக்கேன். ஏனோ தானோ ஆடி இருக்கிற மானத்தை கெடுத்துறாதீங்கடா. கவலைப்படாதீங்க சார், தூள் கலப்பிடுறோம். தூள் கிளப்படியா? காப்பி தூளா மிளகா தூளா? அம்மா பொண்ணுங்களா, அடுப்பு ஒரு பொண்ணுகளுக்கு நாட்டை ஆழத்தை நிரூபிச்ச மாதிரி நீங்க எல்லாரும் இப்ப வெற்றி கொடி நாட்டணும். கவலைப்படாதீங்க சார், அத்தனை பேருக்கு நான் தண்ணி காமிச்சிடுறேன். அடிச்சாச்சு. மோதரா மோது மோது. கபடி 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 அவுட். கபடி ஏய், கபடி கபடி படுவா. கபடி கபடி கபடி. நீ வந்த நோக்கு கபடியா விளையாடுற? கபோதி பயமாவன. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பின்னு பாடி வச்சாரு. இவனை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைக்கிறது? ப்பு. என்னங்க உங்க பசங்களை நீங்களே துப்புறீங்க? பின்ன ஓ மூஞ்சில துப்ப முடியும்? ஏண்டா, என்ன ரயிலா வருது கொடி காட்டிட்டு இருக்கிற? ஈ வச்ச கூடாதுங்க. கொண்டாப்பா. என்ன நீங்க காசு வாங்கிட்டியா? நீதான் 2 கையிலயும் ஆட்டிட்டு இருக்கிறிய. இந்த சரி வச்சுங்க, சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன். பார்ட்னர் தெரிய வேண்டாம். பார்ட்னரா? ஆமா, கோயம்புத்தூர்ல பெரிய மில்லு நடத்துறானுங்க. இவனுக்குள்ள பார்ட்னர்ஷிப். முதலீடே ஒரு படி கடலைப்பருப்பு, 1/2 படி உளுந்தம் பருப்பும் தான். ஏப்பா மாணிக்கா, பேப்பர்ல என்ன போட்டிருக்க? என்ன சீட் இப்படி ஊதி தள்ளுறீங்க? நமக்கு ஊதிய உயர்வு கொடுக்குறாங்கல்ல, அதான் ஊதி தள்ளுற. அதற்கும் சிரிப்புத்தானே? அண்ணே, ஊதி உயர்வு கொடுக்கறது சீரட் குடிக்கிறதுக்கு இல்ல, பின்ன பீடி குடிக்கிறதுக்கா? ஊக்கம் அளிக்கிறதுக்கு. ஊக்கம். வாத்தியாரே, மாணவரே, இந்த லெட்டரை மருதானிக்கு அவங்க கிட்ட கொடுக்க சொல்லிச்சு. மருதாணி எனக்கு லெட்டர் கொடுத்துச்சா? நான் அந்த மாதிரி டீலிங் எல்லாம் வச்சுக்கிறது இல்லையாப்பா. அதுவும் நாட்டாம எனக்கு அண்ணன் முறை வேணும். இது டாலி ஆகாதப்பா. என்னமோ தெரியல, வாத்தியார்ட்ட கொடுக்க சொல்லிச்சு, அவ்வளவுதான். வாத்தியாரா? இவனும் வாத்தியார் தான். இவன் என்ன பியூனா? அண்ணே, அந்த லெட்டர் நமக்காதான் இருக்கும். புடுறா, அப்புறம் விட்னஸ் கோர்ட் வரைக்கும் இழுப்பீங்க. சார், மருதானிக்கு லெட்டர் கொடுத்துட்டு 1 ரூபாய் பணம் வாங்கிக்க சொல்லிச்சு. லெட்டர் அவனுக்கு பணம் கொடுக்குற நானா? இந்த 2 ரூபா வச்சுக்க. இதுக்குதான் ஊதிய உயர்வு கொடுத்தாங்களா? படி. பேனா வச்சிருக்கியா? இந்தா, இன்னைக்கே பதில் எழுதிரு. டீ காபி டீ காபி, பந்தி ஆரம்பிக்க நேரமாகும். டீ காபி டீ காபி மிச்சர் டீ காபி டீ காபி மிச்சர் முறுக்கை, மிச்சர் முறுக்கை. டீ காபி டீ காபி, பந்தி ஆரம்பிக்க நேரமாகும். டீ காபி டீ காபி. யாரும் வாங்க மாட்டீங்களே, ஓசிலே சாப்பிட வந்துருவீங்க. ஏன் ஒரு டீ வாங்கி குடிச்சாதான் என்ன? டீ காபி டீ காபி, யாரும் வாங்க மாட்டீங்களே. டீ காபி. வாத்தியாரே, டீ சாப்பிடுறீங்களா? டேய், இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கல்யாண வீட்டுல காப்பி டீ விக்கிறீங்களா? அது ஒண்ணு இல்ல வாத்தியாரே, இன்னைக்கு இன்னும் சரக்கு நிறைய போட்டேன். சரக்கா? உன் கடையில அதெல்லாம் இருக்கா? இல்ல வாத்தியார, முறுக்கு. இதுக்கு பேரு தான் சரக்கா? இன்னைக்கெல்லாம் கத்தினால எவனும் வாங்க மாட்டானுங்க. அவன் மொய்யெழுது கூட காசு இல்லாம அலையிறானுங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? இந்த முறுக்கு எடுத்துட்டு போய் வாய்க்கால் ஓரமா வச்சு தின்னுட்டு ஆளுக்கு ஒரு கை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு வாங்க. வாத்தியார் சொல்றது நியாயம் தான். நீ திங்கிறதுல ஏறு. அவனே அடிக்கிற. கல்யாண வீட்டுல கலாட்டா பண்ற? போடா. டேய், இத புடுறா. நவுடுறா. டேய், துண்ட குடு. என்னடா சொன்னீங்க? நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப பேசுறீங்களே. உன் பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டானா? இல்ல. போடுறா. உன் தங்கச்சி ஜாக்கெட் துணி வாங்கி கொடுத்தானா? இல்ல. போடுறா. டேய், இந்த ஊர்ல எவன்டா யோக்கியம் இருக்கிறான்? அத்தனை பேரும் மொல்ல மாதிரி பசங்க, முடிச்சவைக்கு பசங்க. அது நீதானா? மூஞ்சிய பாரு,
சிமெண்ட் பூசாத செவுரு மாதிரி வச்சுட்டு நீ எல்லாம் பேச வந்துட்ட. உனக்கு தாலி கட்டது 2 பொண்டாட்டி, லைசன்ஸ் இல்லாம 4 பொண்டாட்டி. ஓடா. அடுத்தது யாரு? தலப்பா கட்டியிருந்தா நீ என்ன பெரிய மகாராஜான்னு நினைப்பா? பொண்டாட்டிய பிரசவத்துக்கு அனுப்பிட்டு வீட்டு இருந்த வேலைக்காரிய வாந்தி எடுக்க வச்சுட்ட. அன்னைக்கே உன்னை செங்கல் சூழவாயில வச்சு எரிச்சிருக்கணும். எரிக்காத ஊர் மிஸ்டேக். இந்த ஊர்ல எவன் எப்படின்னு எனக்கு தெரியும். கோக்கிய மட்டும் வந்து நின்னு நியாயத்துக்கு எங்க பாப்போம். இங்க மசாலா வடையா இது? உனக்கு எப்படி தெரியுது? வடையா இது? எப்ப போட்டது? முந்தா நாள் தாங்க போட்டது. முந்தா நாள் போட்டதா? உங்களை எல்லாம் ஹெல்த் ஆபீசர் கிட்ட புடிச்சு கொடுக்கணும். அவரே இங்க வந்து சாப்பிடுறாரு. அப்புறம் என்ன தின்னு எட்டிங்க எம்பிட்டு நேரமா உட்கார்ந்து இருக்கிறது? ஒரு டீ போறதுக்கு இப்பட்டு நேரமா? ஏயா டீ என்ன ஊராப்பட்டினம் நினைச்சியா பிச்சு கொடுக்கறதுக்கு? சக்கரை பால் டிக்கெட் சம்பளம் கலக்கவனா? வெளியே டீல ஈ கிடக்குது. ஆமா, நீ குடுக்குற 40 காசுக்கு டீல ஈ கிடக்காம யானையா கிடக்கும். சாப்பிடியா உடம்புக்கு ஈ சத்து உண்டாகும். ஊருக்குள்ள இருக்கிறது ஒரு கடை, ஒண்ணு குத்தம் சொல்ல முடியல. உன்னை யாரு சாப்பிட சொன்னது? யாரு சாப்பிட சொன்னது? பிச்சு புடியும் பிச்சு. யோ, என்னையா அந்த ஆளு டீல ஈய போட்டு கொடுத்துருக்க, என் டீல ஏயா போடல? என் உடம்புக்கு ஈய சத்து வேண்டாமா? யோ அங்க உடியா இந்தாயா குடி. சாப்பிடு. ஏட்டிங்க டீ கொண்டு போய. இந்த வந்துட்டாங்க. அண்ணன் எதை குடிச்சானோ அதை குடிக்கிறது மாதிரியே குடிக்கிறாரே. இன்னொரு டீ கொண்டு போய. மன்னிக்கணும், ஒரு ஆளுக்கு ஒரு டீக்கு மேல குடுக்கறது இல்ல. ஆமா, பெரிய ஹாலிவுட் ஹோட்டலு. சுமாரா வெத்து வெட்டு. இந்த ஊர்ல இதாண்ட ஆளி விட்டு